அனைவருக்கும் வணக்கம். 2 விஷயங்கள் இந்த ஷார்ட்ஸ்ல நான் பேச போறேன். முதல் விஷயம், வேர்ல்ட் வார். இவங்களுக்கு தேவைகள் நிறைய இருக்கோ என்னமோ, இருக்கிற பிரச்சனையை பாக்குறதுக்கே நமக்கு நேரம் இல்ல. இவங்க வேற ஏதாவது புதுசா பிரச்சனையை கிளப்பி ஏதாவது ஒரு சண்டை பிரச்சனைன்னு நாட்டுல ஏதாவது ஒரு கலவரத்தை கொடுத்துட்டு தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை நாம எப்படி கவனிக்கணுங்கிறத பத்தி பேசுவோம். சரி, ரொம்ப ப்ரொஃபஷனலா பேசிட்டு இருந்தேன். அடிக்கடி இந்த நியூஸ் வர டேய் இங்க வாழ்வாதாரமே பலருக்கு பிரச்சனைடா அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு இருந்தது. எனிவே, சோ இந்த ஈரான் இஸ்ரேல் இவங்களுக்கு நடுவுல நடந்துட்டு இருக்கிற இந்த இஷ்யூ ரொம்ப பெருசுதான். இதுக்கு நடுவுல டக்குன்னு அமெரிக்கா உள்ள நாங்களும் பிரச்சனைக்குள்ள வரோம்னு சொல்லி வந்துட்டாங்க. இந்த ப்ராப்ளத்தால கோல்டு ரேட்டு அடுத்தடுத்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு. மார்க்கெட்ல ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்க ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போதுமே இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேனிக் ஆகி தாங்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஹோல்டிங்ஸையும் வித்து எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் வியூவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கோல்டு ரேட் ஏற போகுது அப்படின்னா இம்மீடியட்டா நம்ம வீடு வாங்க வச்சிருக்கிற பணம், பர்சனல் லோன் போடுறது, இருக்கிற நகையை அடகு வச்சு பணத்தை வாங்கி கோல்ட வாங்குறது, இந்த மாதிரிலாம் ஹரிபரியெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எப்போதுமே என்னோட பார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு அழகான விஷயம். சும்மா போட்டு பரபரன்னு பதட்டமாகி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மளே பிரச்சனைக்குள்ள கொண்டு வரக்கூடாது. சோ முதலீடு அப்படிங்கிறது ரொம்ப அழகான விஷயம். அத சப்ளஸ் அமௌண்ட்ல பண்ணணும். செலவுகளை தாண்டி ஒரு பணம்னு இருக்கும்ல, அதை பண்ணணும். அப்ப எனக்கு இந்த மாசம் பார்லர் செலவு இருக்கு, இந்த மாசம் பர்ச்சேஸ் செலவு இருக்கு, இந்த மாசம் அது இதுலாம் இருக்கக்கூடாது. இந்த மாசம் எனக்கு 30,000 ரூபாய் எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த மாசம் அதை எப்படி 25,000 குறைச்சிட்டு இப்ப நான் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா